விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்கு தான். நான் வந்து நிறைய குவாலிட்டிஸ் எழுதி வச்சுருக்கேன். அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு சில பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீப்புள் எல்லாம் வந்து பரவாயில்லப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தாக்குறவங்க யார் வந்து அடி வாங்குறவங்க ஒரு சைடு இருப்பாங்க, அடி கொடுக்குறவங்க ஒரு சைடு இருப்பாங்க. ஸோ ஐ நீட் டு அட்ரஸ் போத் சைட்ஸ். ஸோ 2 சைட்லேயும் இருக்கவங்களுக்கு நான் வந்து சொல்லி ஆகணும், இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னால் தான். ஏன்னா இதில் இருக்க நான் இப்போ சொல்கிற எல்லா குவாலிட்டிஸும் ஒரு பர்சன் கிட்ட இருக்கணும்னு கிடையாது. சிலது பொருந்தும், நிறைய விஷயம் பொருந்தாது. நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆகி நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு மனசையே கஷ்டப்படுத்துது, ஏற்கனவே வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம், இதில் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்களா, அவங்கவுங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, நீங்கள் பாட்டுக்கு வந்து அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து திட்டுறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, நானும் அந்த அந்த இடத்துல இருந்துட்டு தான் எனக்கு இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கான கிஃப்ட், எனக்கு எவ்வளோ ஒரு பிளஸ்டு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பார்த்தேன். உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது, நான் வந்து எனக்கு எவ்வளோ இன்சைடு எனக்கு எவ்வளோ கிஃப்ட் இருக்குது. அப்போலாம் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ரொம்ப அன்லக்கி, எதுவுமே எனக்கு கிடைக்காது, என் லைஃபே எப்படியே போயிடும், அப்படியே ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாகவே நான் ஒரு நெகட்டிவாக இருப்பேன். அப்படியே ஃபேஸ்லேயே டல்னஸ்ஸாக இருக்கும். ஏன் இப்படி இருக்கா அவள், அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் நடந்து நிறைய விஷயம் மாறிச்சு. என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆனிச்சு. அஃப்கோர்ஸ் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஹீலிங் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு ஒர்க் ஆனிச்சு, என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பும் இந்த மாதிரி ஏன் அதை லைஃப் லாங் எடுத்துகிட்டு போய் ஏன் கஷ்டப்படணும், அதனால தான் நமக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்லுவோம், நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் தான் இந்த வீடியோ போடுறேன். ட்ரிகர் ஆகி வந்து நீங்கள் என்ன தெரியுங்க, பட் இட் டசன்ட் ஹர்ட் மீ. நான் வந்து சொல்லுவேன், பின்னாடி நான் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவேங்க, இது எப்படி ஹீல் பண்ணுறது, இந்த மைண்ட் செட்டில் இருக்கவங்கள எப்படி வந்து மாற்றிக்கலாம், அதுக்கான சொல்யூஷனும் நான் கொடுத்து வீடியோ போடுறேன். அதுக்குள்ளே வந்து நான் பாட்டாக தான் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் வேணால் ஃபுல் வீடியோ போட்டுடுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். யாரோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து என்னை வந்து அப்படி கமெண்ட்டில் திட்டுறது, அப்புறம் இது இன்பாக்ஸில் வந்து திட்டுறது, இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் பேஷன்ஸு, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பேசிக்காக வந்து நம்மக்கிட்ட இருக்க குற்றத்தை நம்ம வந்து சொன்னோம், யாராவது நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி இது நீ தான் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னால் நம்மளுக்கு கோவம் தான் வரும். அஃப்கோர்ஸ் நம்ம அந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது இன்னும் ரைஸ் ஆகும். அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா, இப்படிப்பட்ட பர்சனாக நான், இதெல்லாம் இது நான் நேச்சுரலாக இது கிடையாது, இதெல்லாம் மற்றவங்க எனக்கு புகுத்துனது தான், எனக்குள்ளே மற்றவங்க பண்ணது தான், இது நான் கிடையாதுன்னு நீங்கள் உணர்றப்போ என்ன மாதிரி தான் நீங்களும் பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் சில குவாலிட்டிஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், அதையும் நான் சொல்லிடுறேன்னா, வாட் ஆர் த குவாலிட்டிஸ், அதர் குவாலிட்டிஸ் ஆஃப் விக்டிம் மைண்ட் செட் அப்படின்னா, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டினா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பயம், எல்லா டிசிஷனும் மற்றவங்க தான் எடுக்கணும், அது எடுத்தாலும் ப்ளேம் பண்ணுவாங்க, நீ எடுத்தனால அப்படி ஆயிடுச்சு, ஏன்னா இவங்க எடுக்காம மற்றவங்க கிட்ட அந்த தூக்கி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க, நீ டிசிஷன் எடு, நீ பண்ணி சொல்லி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக அவங்களை ப்ளேம் பண்ணலாம். அதுக்காகவே இவங்க ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் யாரோட ஒரு ஷூஸ்லேயே இருந்துட்டு போயிடுறது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, டிசிஷனும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா பயம். ரெண்டாவது, யாராவது நம்மளை குத்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு அவங்கள சொல்லிடலாம்ல, அவங்க பண்ணதான் இந்த தப்பு அப்படின்னு சொல்லி பழைய ஈஸியாக தூக்கி இன்னொருத்தர் மேலே போடலாம். அந்த மாதிரி இது இருக்கும். சில பேர் அந்த தைரியமே இருக்காது, கரேஜே இருக்காது, தப்பான டிசிஷன் எடுத்துட்டு ஆமாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டேன்ல, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதையும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது அப்படின்றப்போ அதில் ரைட்டோ தப்போ அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த வேர்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஆஃப்டர் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா பிரச்சனைக்கு அப்புறம் கூட அதை முழுசாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற குவாலிட்டி, தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வரும். ஸோ இது இல்லைனாலும் இவங்க விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்காங்க தான் இருக்கும். அந்த இன்னபிலிட்டி டு ஃபர்கிவ். இப்போ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸே நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, 4 பேர் மேலே நம்ம கலாய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே மறக்காமல் அவங்கள மன்னிக்கவும் செய்யாமல், சில பேர் வந்து மறந்துடுவாங்க, அந்த இன்சிடென்ட் கூட மறந்துடுவாங்க, ஆனால் வந்து மன்னிக்கவே மாட்டாங்க. இந்த இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டுட்டு அவங்களே மன்னிச்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் மன்னிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டி தான். ஓகே, ஸோ ஃபர்கிவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாமே ஒரு குவாலிட்டிஸ். அண்ட் தென் டிஃபென்சிவாக இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி, ஐ மீன் நீங்களே வந்து கேட்குறீங்க, இப்போ இது நல்லா இருக்காப்பா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இல்லை நான் பண்ணது இந்த ஒர்க் நல்லா இருக்கா அப்படின்னு அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக், இதை நீ உங்ககிட்ட மாற்றிக்கோ. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னவே எடுத்து சொல்கிறேன், என்னோட வீடியோவில் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, இதை நீங்கள் மாற்றிக்கோங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காமல், ஓகே எங்கே நான் தப்பு பண்ணுறேன், நான் எப்பயுமே பார்ப்பேன், அவங்க ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு பொறுமையாக யோசிப்பேன், இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்றப்போ நான் வந்து ஓகே இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். தப்பு பண்ணலன்றப்போ நான் ரீசன் கொடுப்பேன், இதுதான் சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ தான் வந்து எப்பயுமே வந்து டிஃபென்சிவாக வந்துட்டு இல்லை நீ உடனே வந்து பிளாக் பண்ணுறது, அப்புறம் என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் திருப்பி திட்டுறது, உனக்கு அறிவு இல்லை, அந்த மாதிரி உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் வந்து புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுவேன். அவங்க மைண்ட் செட் என்னவா இருக்குது, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் அதில் இறங்கி யோசிப்பேன், கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவேன். ஒருவேளை நம்ம அப்போ மைண்ட் வந்து நம்ம வந்துட்டு கோவமாக இருக்கும், இல்லை நம்ம என்ன சொல்கிறது காமா இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பேசிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லிடுவோம், அந்த மாதிரி நம்ம மூச்சு இங்கேயும் அடுத்தவங்க கிட்ட காட்டக்கூடாது. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அவேராக இருப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ டிஃபென்சிவாக நம்மகிட்ட யாராவது கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, ஃபீட்பேக் வைக்கிறாங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மகிட்ட சேஞ்ச் பண்ண வேண்டியதை சேஞ்ச் பண்ணலாம், அப்படின்னா அவங்களுக்கு வேலிடான ஒரு ரீசன் கொடுக்கலாம். அவங்க கிட்ட தப்பு இருந்தால் அவங்க சேஞ்ச் பண்ணுறது பண்ணாலும் அவங்க இஷ்டம், நம்ம சஜஷனாக தான் சொல்ல முடியும், இதை மாற்றியே தீருங்க, என்ன நீங்கள் அப்படியே பர்சீவ் பண்ணிக்கணும், அப்படியே வந்து நீங்கள் வந்து என்ன நான் நினைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். யார் எப்படி வளர்ந்துருக்காங்க, யார் எப்படி வந்து பொறுமை இருக்காது, நிறைய பேர் வந்து ஃபுல்லாக எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிப்பாங்க, ஒரு பார் செட் பண்ணிப்பாங்க, அதுக்கு மீறி அவங்களால யோசிக்கவே முடியாது. அப்படின்றப்போ
நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்ச அளவு தான் நானும் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு மீறி இன்னும் சில பேர் வந்து அழகாக சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு இவ்வளோ தான் இது இருக்குது சொல்கிறதுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஆனால் திணறி தான் சில விஷயம் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கிளியராக வந்துட்டு மற்றவங்க மாதிரி கோர்வையாக பேசி எனக்கு என்ன வருதோ, எனக்கு மனசுலேருந்து என்ன வருதோ ஃபில்டர் இல்லாமல் அப்படியே பேசுகிறது தான் எனக்கு வரும். நிறைய பேர் இதை எழுதி வச்சு அழகாக வந்து சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு வராது. ஸோ அப்படி சில விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். கம்பேர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரோட மைண்டு எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன நேச்சுரலி வரும். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த டிஃபென்சிவ் எப்பயுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்காம ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிக்காம அந்த மாதிரி அதான் அவங்க தானாகவே வந்து கேட்டிருப்பாங்க வாண்டட்லி ஆஸ்க் பட் வந்து கேட்டுட்டு கேட்காம வரது வேறு. ஆனால் கேட்டு அதுக்கு வரதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. குவாலிட்டிஸ் இருக்கும். டிஃபென்சிவாக இருப்பாங்க. ஓவர் டிஃபென்சிவாக. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். என்னன்னா பப்ளிக்காக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பப்ளிக்காக வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க எமோஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. கோவம் வந்துச்சா ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் இருக்காங்க, ஒரு கூட்டத்தில் இருக்கும், ஒரு க்ரௌடில் இருக்கும், அப்படிலாம் பார்க்காம அப்படியே கத்திடுறது. இப்போ என்ன ஆகும், அந்த ஃபேமிலி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை தனியாக போய் பேசணும், எதை வந்து எங்கே பேசணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. அவங்க எமோஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணிக்க தெரியலனா அவங்களால வந்துட்டு வெளியில் போய் நார்மல் பர்சனாக வந்து பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியும் நடந்துக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் தான். போகிறதான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து மாறும். ஸோ இதுதான் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இதெல்லாம் பிஹேவியர்ஸ். ஐ திங்க் விக்டிமோட குவாலிட்டிஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். நான் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து இந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியில் வரலாம், இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யார் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அவங்களா இருந்தாலும் சரி, இது நான் பொதுவாக எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்து அடுத்தடுத்த வீடியோ வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2 சைடுமே சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டே இருந்தால் யார் அதை யார் வந்து அது கொடுக்குறாங்களோ, பெயினை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, அந்த சைடு வந்து அவங்களை சேஞ்ச் பண்ண நம்ம ட்ரையே பண்ணலாம், அது ரிப்பீட் ஆகிட்டு தானே இருக்கும். அதில் எந்த ஒரு ஆதாயமே கிடையாது. ஒரு சைட் ஆஃப் பீப்புள் மட்டும் அதில் வந்துட்டு